ஆல். இது ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஸ்வீட் கார்ன் வேக வைக்கலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேத்ராக்கு ஸ்வீட் கார்னும் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி மஷ்ரூம் பன்னீர் இது எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவா. ஒரு அண்ணா வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் மஷ்ரூம் பன்னீர் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. வீக்லி ஒன்ஸ் வரலனாலும் அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் ஆச்சு அந்த அண்ணா வருவாங்க. அவங்ககிட்ட தான் நான் இந்த மஷ்ரூம் பன்னீர் கார்ன் எல்லாம் வாங்குவேன். அதுமாரி நேத்தி வந்திருந்தாங்க. நேத்தி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட வாங்கினா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கார்ன் வேகிற கேப்பில் போயிட்டு நானும் நேத்ராவும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இல்லை, ஸோ விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்லான்னு தான். முன்னெல்லாம் வந்து நானும் வரணும் ஃப்ரைடே ஆனால் கோயில் போவோம். வீட்டு பக்கமே உள்ள கோயிலுக்கு. கல்யாணம் நான் புதுசில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பா பிறந்துட்டா. அதுக்கப்புறம் கோயில் போக முடியல. ஸோ வந்து வீட்லையாச்சும் சாமி கும்பிடலான்னு நினைக்குவேன். அதுவுமே செய்கிறதில்ல. நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணுன்றப்போ சாமியை விழுந்து விழுந்து கும்பிட்றோம். அந்த விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பெஸ்ட்டாகவே கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதே நான் விட்டுட்டேன். என் விஷயத்தில் சொல்கிறேன். ஸோ அது ரொம்ப பெரிய தப்பு. எப்பயுமே பண்ணுறது நம்ம சாமிக்காக பண்ணிட்டு தான் இருக்கணும். விஷயம் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நம்ம கேட்டது. ஸோ அதை ரெகுலராக பண்ணணும். ஸோ இனிமேல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணணுன்னு இருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோவும் பண்ணுவேன். ஸோ விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்ன் வேக வச்சுருந்ததால் அது வந்து லைட்டாக சூடு ஆறி இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வெளில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் வந்து 6:30 கிட்ட தான் வந்து டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 1 hourக்குள்ளே டின்னர் ஒர்க் முடிச்சிடுவேன். ஸோ வந்து ஒரு 6 மணி தான் இருந்தது டைமு. ஸோ ஒரு 1/2 hour கேப் இருந்தது. ரிலாக்ஸாக உட்காந்து நானும் பாப்பாவும் வெளில வேடிக்கை பார்த்துட்டே கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி உள்ள ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் எல்லாமே சீக்கிரமாக முடிச்சாச்சு. ஏன்னா வீடியோ எடுக்க போகிறேன்னா டைம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ குக்கிங் பண்ணுற டைம் 1 hour இருந்தால் அதை வீடியோ எடுத்து குக்கிங் பண்ணும்போது 1.5 hour கிட்ட ஆகும். ஸோ அதனால் ஈவினிங் ஒர்க்கு ரொட்டீன் சின்ன சின்ன ஒர்க்கெலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து முடித்து வச்சுட்டேன். ஸோ வந்து டின்னர் ஒர்க் கொஞ்சம் மெதுவாக ரிலாக்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து டின்னருக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். கார்ன் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அண்ணா கிட்ட தான் மஷ்ரூம் பன்னீரெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ மஷ்ரூம் போட்டு இன்றைக்கி பிரியாணி பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் பிரியாணி ஒன்றும் புது ரெசிபி இல்லை. எல்லோரும் பண்ணுற அதே மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தான். வெட்னஸ்டே மினி விலாக் வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். யாருன்னா ஷார்ட்ஸ் பார்த்துருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து முடக்கத்தான் கீரை தோசைன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி போட்டிருப்பேன். அதை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் வந்து ஷார்ட்ஸுன்றதால அதில் டைம் கிடைக்கல. ஸோ இதில் ஹெல்த் பெனிஃபிட்டை தாண்டி நிறைய ஸ்கூல் டைம் மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும். நான் ஒரு 6th 7th படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கும். ஸோ எல்லாருமே இன்வால்வ் ஆகணும்னு எங்கள் சார் சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி ஆப்சண்ட்டும் ஆகக்கூடாது. எங்கள் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. மேபி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா யாரும் அன்றைக்கி வரலன்னா அடுத்த நாள் கதை முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே பயந்துட்டு கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிடுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில டைம் அக்கா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு. ஏன்னா எங்கள் அக்கா க்ரியேட்டிவ் மைண்ட் ஜாஸ்தி சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில டைம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அக்காவும் படிச்சுட்டு இருந்தாங்க. சும்மா டிஸ்டர்ப் பண்ணால் திட்டுவாங்க. அந்த மாதிரி டைமில் நான் ஏதோ செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். அப்போ இந்த மாதிரி மூலிகை வகைகள்னு போட்டுட்டு டாபிக் போட்டுட்டு இந்த மாதிரி கீரை கிடைக்கும்ல, வீட்டு கொல்லையிலே ஜாஸ்தி இருக்கும். அப்படி இல்லைனா தெருவோரமாக நடந்து போனால் எதனா கீரை கிடைக்கும். அதெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு வந்து சார்ட்டில் ஒட்டி அதோட பெனிஃபிட்லாம் எழுதி எடுத்துகிட்டு போவேன். அதில் இந்த முடக்கத்தான் கீரையும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கீழா நெல்லி குப்பை மேனி நொச்சு இதோட கீரைலாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு இந்த பேர்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதோட பெனிஃபிட் கூட சயின்ஸ் புக்கில் பார்த்தா கூட இருக்கும். அப்படி இல்லையா அக்கா கிட்ட கேட்குவேன். ஸோ சார்ட்டில் எழுதி எடுத்துகிட்டு போயிடுவேன். அடுத்த நாள் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் ஜட்ஜஸ் வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க. அது வரைக்கும் என்னோடய கீரை அப்படியே இருக்காது, வாடி வதங்கி போயிடும். ஸோ ஒரு சில ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பீச் ஓரமாக தான் சில பேர் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து இந்த மண்ணிலேயே அந்த சிற்பிலாம் கிடைக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ஒட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ வந்து நாங்களாம் ஷேர் பண்ணிப்போம். நான் இந்த கீரைலாம் ஜாஸ்தி பறித்து எடுத்துகிட்டு போனேன்னா அது சில ஃப்ரெண்டு யாருன்னா செய்யாமல் வருவாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இதில் வருத்தப்படுற விஷயம் என்னென்னா இதெல்லாம் நல்லா மெமரி பண்ணிவிட்டு போவேன் அதோட பெனிஃபிட் எல்லாம். ஆனால் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. நல்லா பெஸ்ட்டாக பண்ணிக்கிற ஒரு 4 ஸ்டூடெண்ட் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரிசல்ட்டும் சொல்லிவிடுவாங்க. நாங்கள் வின்னர் கிடையாது, இருந்தாலும் ரிசல்ட் சொல்லிவிடுவாங்க. நாங்கள் இன்வால்வ் ஆனோன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். ஸோ அதுதான். இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் நிறைய ஸ்கூல் டைம் மெமரிஸ் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து சமைச்சிட்டே இருக்கும்போது நேத்ரா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா அவளை தூக்கி வச்சுக்க சொல்லி. எப்பயுமே சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்தாவே அவளை தூக்கி வச்சுக்க சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுவாள். குட்டி கிச்சன், ஸோ அவளை வச்சுட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், எதனா வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவளை தூக்கி வச்சுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப அழுதாளா, ஸோ அதனால் அவளை அங்கே உட்கார வச்சுட்டு சமைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டான். நான் என்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். அருண் வீட்டில் இருக்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, ஏன்னா அருண் பார்த்துப்பாங்க. அருண் இல்லாத டைமில் நம்ம தானே பார்த்துக்கணும். ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து சமைச்சிட்டே இருக்கும்போது அருண் வந்துட்டாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரியல, அருண் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டாங்க, 7 மணிக்கெலாம். ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் குயிக்காக சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி வந்து புதினா சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை, ஸோ நான் சேர்க்கலை. அது நல்லா வதங்கினதும் தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துட்டு அது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும். ஸோ தண்ணி வந்ததும் இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்குள்ள அந்த டைமில் போயிட்டு அரிசியை ஊற வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஊறினா அரிசி உடஞ்சி போயிடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஸோ அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு அரைக்கணும்னா சூப்பரான டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். எனக்கு பர்சனலாக வந்து மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட். அதில் ஆட் பண்ணுற மசாலாலாம் ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக பிரியாணி செஞ்சு முடிக்கும் போதே ஒரு ஃபோன் கால் வந்திருந்தது கிளினிக்லேருந்து, டென்டல் கிளினிக்லேருந்து. நான் ஒரு 2 வாரமாக டென்டல் கிளினிக் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு 10 வருஷமாக எனக்கு ஒரு சொத்த புள்ளி இருக்குது. 10 வருஷம் தான் நினைக்கிறேன், ஏன்னா எங்கள் அம்மா இறந்தே 9 வருஷம் ஆக போகுது. ஸோ இது எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இந்த சொத்த புள்ளி இருக்குது. ஸோ 10 வருஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரைட் சைடு வந்திருந்தது. ஸோ நான் அதனால் வந்து லெஃப்ட் சைடு ஒரு 10 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆகிடுச்சு, லெஃப்ட் சைடும் லைட்டாக பல்லு சொத்தையாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் விட்டால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளினிக் போய் பார்த்துருந்தோம். அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க, ரைட் சைடு உள்ள பல் ஃபுல்லாக போயிடுச்சு, அது ரூட் கனால் பண்ணி கேப் தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. லெஃப்ட் சைடு வந்து லைட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா அதுமாரி ரூட் கனால் போயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் எவ்வளோ ஆகும்னு கேட்டால் எங்களுக்கு ஷாக்கே ஆகிட்டு. ஏன்னா ஒரு பல்லுக்கே 10,000 ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த பல்லு ஃபுல்லாக போயிருந்ததால் ரூட் கனால் பண்ணி கேப் போடுறதால 10,000 ஆகும், கேப்புக்கு 4லேருந்து 5 ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, பண்ணி தானே ஆகும்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ணியாச்சு. ஒரே நாளில் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக பண்ண முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஏன்னா லாங் ப்ரொசீஜர். ஸோ வந்து கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பல்லுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருந்தாங்க கேப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி கேப் ரெடியாக இருந்தது. ஸோ ஃபோன் கால் பண்ணியிருந்தாங்க, வந்து வாங்கிக்க முடிஞ்சால் வாங்கிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சமையல் வேலைலாம் முடித்து ஃப்ரீயாக தான் இருந்தேன்னா, ஸோ போய் உடனே போயிட்டு நானும் வரும்னு போயிட்டு கேப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு யாராவது இதுமாரி சொத்தப்பல் இருந்தால் உடனே கேர் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் 800 1500 சிமெண்ட் போட்டு அடைச்சிடுவாங்க. இது ரொம்ப வெட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு ரூட் கெனால் போயிட்டு பெரிய ப்ரொசீஜர் ஆகிடும். ஸோ நீங்கள் இருந்தால் உடனே குயிக்காக பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து ஒரு 2 வாரமாக வந்து கிளினிக் போயிட்டே இருக்கோமா. நேத்ராக்கு அந்த இடம் எதுவோ பழகின இடம் மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போனால் ஜாலியாக விளையாண்டுட்ருப்பா. அங்கே உள்ள நர்ஸுங்க அதுக்கப்புறம் டாக்டர் முதற்கொண்டு நல்லா பேசுவாங்க, அவ கூட நல்லா விளையாடுவாங்க. ஸோ வந்து நான் உள்ள கேப் ஃபிக்ஸ் பண்ண டைமில் இதெல்லாம் வந்து அருண் வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க நேத்ராவை. ஸோ அதுக்கப்புறம் கேப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் வந்து 1 ஹவருக்கு வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் எதுவுமே குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் வந்ததும் ஆனியன் ரைத்தா பண்ணாமல் போயிருந்தேன். ஸோ அதை பண்ணி வச்சாச்சு. ஆனியன் ரைத்தா பண்ணும்போது ஒரு 4-5 முறை நல்லா ஆனியனை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஸ்மெல் வரும்ல, அது வராமல் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் தயிர் ஊற்றி ஆனியன் ரைத்தா பண்ணிக்கோங்க. ஸோ பாப்பா வந்து பிரியாணி சாப்பிட மாட்டா, கொஞ்சம் காரமாக இருக்குல்ல. ஸோ அதில் உள்ள மஷ்ரூம் மட்டும் அருண் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ அவளுக்காக செப்பரேட்டாக வந்து ஒரு முட்டை தோசை ஊற்றியிருந்தேன். நாட்டுக்கோழி முட்டை போட்டு ஒரு முட்டை தோசை ஊற்றியிருந்தேன். இதுக்கு எதுவுமே தொட்டுக்க வேணாம், அவள் அப்படியே அழகாக சாப்பிட்டுப்பான். முட்டைன்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். முட்டை தோசை பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுப்பான், முட்டை அவிச்சு கொடுத்தா கூட சாப்பிட்டுப்பான். ஸோ நெய் போட்டு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன். அவளுக்கும் சாப்பிட வைக்கிறதுக்கு கரெக்டாக 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் நானுமே போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது, ஏன்னா பிரியாணி இல்லை. ஸோ அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் அருண் பாப்பா 3 பேரும் அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்திருந்தோம். பாப்பாவுக்கு சைக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வாக்கிங் போகிறதுக்கு யோசிக்குவோம். ஏன்னா பாப்பாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோ ரொம்ப நேரம் தூக்கிட்டும் நடக்க முடியாது, கீழே விட்டாலும் வேகமாக ஓடி ஓடி போவாள். ஏன்னா வண்டிலாம் வரும், எங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டா. ஸோ அதனால் இப்போ சைக்கிள் வாங்கியிருக்கோம்ல, ஸோ அதில் அழகாக உட்காந்துப்பா, வேடிக்கை பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு வருவாள். நாங்கள் எவ்வளோ நேரம் வேணால் நடந்து ஜாலியாக வாக்கிங் போயிட்டு வரலாம். ஸோ ஒரு 1 hour கிட்ட வாக்கிங் போகலான்னு தான் கிளம்பியிருந்தோம். பட் திடீர்னு லைட்டாக மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1/2 hour மட்டும் நடந்துட்டு ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது, திடீர்னு மழை வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு ரிட்டன் வந்துட்டோம். இப்போ பெங்களூரில் ஒரு 1 month நல்லா மழை பெய்யுது. ஸோ நல்ல கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது, சம்மர் சீசன் மாதிரி தெரில, நல்ல ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது கிளைமேட். ஸோ வாக்கிங் போயிட்டு வந்ததும் பாப்பாவுக்கு கடைசி வேலையை பாலாத்தி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கிச்சனை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சாச்சு. நாளைக்கு மார்னிங் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, ஸோ அதனால தான். ஸோ என்னோடய ஃப்ரைடே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.